விடுங்க, மனசு கஷ்டமா இருந்தாலும் ஆ இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு. என்னப்பா? இதை கேட்டோன்னே எல்லாரும் சந்தோஷப்படுவீங்க. ஓகே. அடுத்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். எப்படிப்பா? நாஞ்சில் சம்பத் சொன்னாரா? ஆ தாவேக சார்பில் ஒரு ரகசிய சர்வே எடுக்கப்பட்டிருக்கு. 70 தொகுதிகளில் 40% ஓட்டு தாவேக்காவுக்கு தானா. 40? ஆ எதில் வந்திருக்குது? நேற்று தினமலரில் வேற வந்திருக்கு. இணையதளங்களில் ஃபுல்லாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களே சார். அதை சரி, நேற்று தமிழ் ஹிந்துவில் ஒரு செய்தி வந்துருந்துச்சு, படிச்சியா? அதை படித்த பிறகு நீ இதை பேசும்போது அதையும் சேர்த்துல நீ சொல்லணும், அதையும் சொல்லலை. யோயோ பாட்டி மாதிரியே நீ பேசுகிறிய. 2 நாளேடுகளில் 2 செய்திகள் வந்திருக்கின்றன. 2ஐயும் படிச்சுட்டு நீ இங்கே இப்படி வந்திருக்கு, இங்கே இப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு பேசுகிறது தான் முறை. மனசுக்கு ஆறுதலாக எது இருக்கோ அப்படி சொல்லு, அதுக்கு வா. எவன்லாம் இந்த சர்வேல 40%ன்னு சொல்கிறானோ அதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தல்ல அப்படின்றது. எது மனசுக்கு ஆறுதலாக இருக்கோ அதை மட்டும் தான் பேசுவோம். அப்போ இந்த ட்ரெண்ட் மேட்ருக்கு வா. என்ன போட்டுருந்துச்சு தமிழ் ஹிந்துவில்? ட்ரெண்ட் செட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் 70 தொகுதிகளில் 40% ஓட்டு தாவேக்காவுக்கு தான். இப்போ டேலி ஆகுதா? விஜயோட அந்த தினமலரில் வந்ததோட டேலி ஆகுதா? 140 தொகுதிகளில் 25% தாவேக்காவுக்கு ஓட்டு இருக்கான். அதுலேயே 58% பெண்கள் வாக்கு தாவேக்காவுக்கு தான் போப்போதான். அப்புறம் 80% அந்த இளம் பெண்கள், இளம் வாலிபர்கள் அவங்க ஓட்டும் போதா சார். 10 முதல் 17 வயதுடைய குழந்தைகளில் 90% வாக்கு ஆதரவு விஜய்க்கு தான்ட்டு வந்திருக்குமே ஒரு சர்வே. ஓட்டர் ஐடியாவில் எப்படி சார்? அப்படி எடுத்து போட்டுக்க அவனுக்கு விருப்பப்பட்டதை.